செய்வதற்கு பெரியோஸ்ட்ரியல் லிஃப்ட் அப்படிங்கிற உபகரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சின்னதா ஊசியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க பல் மருத்துவமனைக்கெல்லாம் போயிருந்தா. அந்த உபகரணத்துல தான் இந்த மெலியோடோசிஸ் பாக்டீரியா இருந்திருக்கு அப்படின்னும், அதை வச்சு சலைன் வாட்டரை ஓபன் பண்ணும் பொழுது அதன் மூலயமா இந்த பாக்டீரியா சலைன் வாட்டருக்குள்ள போய் அதே சலைன் வாட்டரை மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்க உபயோகிக்க அது நோயாளிகளை பாதிச்சிருக்கு. இதனாலதான் இந்த 8 பேர் உயிரிழந்துக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூரோ மெலியோடோசிஸ் அப்படிங்கிறது மெலியோடோசிஸ்ன்ற தீவிரமான பாக்டீரியா தொற்று. வெப்பமண்டல பகுதிகளிலையும் மாசுபட்ட மண் அப்புறம் நீர்லையும் செலுத்து வளரக்கூடிய பர்பல்டேரியா சூடோமல்லே அப்படிங்கிற பாக்டீரியாவால இது ஏற்படுது. இந்த பாக்டீரியா தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது நேரடியா தாக்குறது மட்டும் இல்லாம உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய வீரியம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நியூரோ மெலியோடோசிஸ் தொற்றால பாதிக்கப்பட்டா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். காய்ச்சல், தலைவலி, தெளிவற்ற பேச்சு, பார்வை பிரச்சனை, அப்புறம் முகமுடக்கம், அதாவது ஃபேஸ் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூரோ மெலியோடோசிஸை கண்டறிகிறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை கண்டறியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது மற்ற இணை நோயோட ஒத்து போகக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நீரிழிவு, அப்புறம் நாள்பட்ட சிறுநீரக நோய், நோய் எதிர்ப்பு தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. பெரியோஸ்ட்ரியல் லிஃப்ட் அசுத்தமான கருவியை உப்பு நீரை திறக்க பயன்படுத்தியதனுடைய விளைவாதான் பர்பல்டேரியா சூடோமல்லே அப்படிங்கிற அந்த பாக்டீரியா உப்பு நீர்ல கலந்து அந்த விபரீத Introducing the all-new Parachute Naturally shampoo with a natural blend of coconut and potent herbs from ancient Sri Lankan heritage like Gotakola. Get thick, long and shiny hair. Parachute Naturally shampoo. துயர சம்பவங்களை தவிர்க்க மருத்துவ அமைப்புகளை கடுமையான சுகாதாரம் தேவை அப்படின்னு அவர் வலியுறுத்தி இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் தொடர்பா பேசிய மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ஞான மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட அளவுலையும் இது தொடர்பா தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் ஒரு பக்கம் இன்னும் தீவிரமா விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்முடன் இது தொடர்பா பேசுவதற்காக டாக்டர் அமலோற்பவநாதன் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இந்த பல் மருத்துவமனைகள்ல ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? அங்க இந்த உபயோகிக்கிற உபகரணங்களும் சரி, அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கணும் சார்? அதுக்கு முன்னாடி இந்த நீங்க குறிப்பிட்ட அந்த சயின்டிபிக் பேப்பரை பாருங்க. அவங்க 2022-23 அவங்க மருத்துவமனைக்கு வந்த 23 நோயாளிகளை பத்தி ஆராய்ச்சி கட்டுரை அது. அது 23ல 10 ஒரே ஒரு